ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எங்கள் ஊரோட நோம்பி 3 சாமிக்கும் வந்து நான் நோம்பி வச்சுருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காளியம்மன், மாரியம்மன், முத்தாலம்மன் இந்த 3 சாமிக்கு தாங்க நோம்பி இருந்தது. இது ஜூன் 2nd வீக் நடந்தது. அதோட வீடியோ தான் இது. டியூஸ்டே நைட்டு 3 டேஸ் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டியூஸ்டே நைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் காவடிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இளைஞர் அணி சார்பாக வந்து அந்த பட்டாசு, இந்த ட்ரம் செட்டு நிகழ்ச்சி எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கொடை எடுக்க வருவாங்க. கொடை எடுத்துகிட்டு ஊர் பெரியவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு கோயிலேருந்து சாமியெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆற்றுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்கங்க. காளியம்மன், மாரியம்மன் வந்து அப்படியே நம்ம அலங்காரம் பண்ணுறதா வேப்பந்தலை பூவெல்லாம் வச்சு, முத்தாலம்மன் சிலை வந்து நம்ம ஊர்லேயே வச்சு செய்வாங்க. மித்தா சிலை வந்து மித்தா சாமியெலாம் வந்துட்டு அங்கேயே வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ஆற்றுக்கு அலங்காரம் பண்ண வந்தாச்சுங்க. ஒரு நைட்டு 12 மணிக்கு மேலே 12:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கு காலையில் பார்த்திங்கன்னா விடிஞ்சிரும். 5:30 கிட்ட ஆயிருங்க. ஸோ ஒரு சாமியும் தனித்தனியாக வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தூக்கமே வரலைங்க. விடிய ஃபுல்லாக வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து முழிச்சிருந்தோம் எல்லாருமே. பொறுமையாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண் திறப்பாங்க. கண் திறக்கிறது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்களுமே வந்து பார்க்குறோங்க. அலங்காரம் பண்ணி கண் திறந்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமாங்கல்யம் பூட்டுவாங்க. திருமாங்கல்யம் பூட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சாமியெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு கோயிலுக்குள்ளே உள்ளே வச்சுருவாங்கங்க. இது வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி வந்து தூங்கவே இல்லைங்க. ஸோ புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா சாமி கொண்டுட்டு போய் வச்சதுக்கப்புறம் வந்து உடனே வந்து மாவிளக்குலாம் எடுத்துருவாங்க. எல்லாம் முடிச்சு கடைசியாக அந்த 3 சாமியை தூக்கி வச்சு கொண்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கூஸ் பம்ப்ஸ் தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே நேரில் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க 3 கடவுளையும் பார்க்குறதுக்கு. மூணு சாமியே வந்துட்டு கோயிலில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே வந்துட்டு. எல்லாருமே வந்து காலையில் சூப்பராக ரெடியாகி உடனே நிறைய பேர் இதில் வந்து நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தவங்க தான். எல்லாருமே வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சாமிக்கு. ஸோ ஒரு சாமிக்கு காளியம்மனுக்கு தனியாக, மாரியம்மனுக்கு தனியாக, முத்தாலம்மனுக்கு தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து மாவிளக்கு வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூவோடு எடுக்கிற நிகழ்ச்சி தாங்க. பூவோடனா வந்து தீச்சட்டி. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம உடனே மாவிளக்கு வச்ச உடனே வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் வந்து எடுத்திருந்தேன் இந்த டைம்.
புதன்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கும்மி ஆட்டம் வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே வந்து எந்திரிக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது இந்த கும்மி ஆட்டமும். அப்படியே ஒரு ஒரு சாமிக்கும் வந்து அவங்க பாடி ஆடும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு சாமிக்கும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. வியாழக்கிழமை காலையிலேருந்தே வந்துட்டு சின்ன சின்ன பூஜை எது எது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிட்டு வருவாங்க. பலசரப்பு எடுப்பாங்க. ஒரு ஒரு சாமிக்கும் பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன் இருந்து வியாழக்கிழமை வந்து இன்னும் கூட்டம் அதிகமாயிருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. அடுத்து வியாழக்கிழமை சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா, முளைப்பாரி எடுக்கிறது தான். முளைப்பாரி எடுக்கும்போதே சாமிய எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்துல விட்டுருவாங்க. ஸோ முளைப்பாரி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அழகா இருந்தது. எல்லாத்துதுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா ரொம்ப அழகா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாமியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்துக்குள்ளே வச்சு மறுபடியும் வந்து அது நம்ம அலங்காரம் பண்ணது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சாமிய வந்து விடுவாங்க. காளியம்மனையும், மாரியம்மனையும் வந்து ஆத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியில விடுவாங்க. முத்தாலம்மன் மட்டும் வந்து ஊர் எல்லையில வந்து கொண்டுட்டு போய் வச்சுருவாங்கங்க. இது வந்து ஊர் நோம்பையும் தாண்டி நம்ம சொந்த பந்தம், சின்ன வயசுலேருந்து படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் தாங்க இது. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியா எல்லாருமே வந்து கூட்ட கூட்டமா உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு சாமி வந்து தண்ணியில் விட்டதுக்கப்புறம் நம்ம முளைப்பாரி எல்லாமே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுறணும். முத்தாலம்மன் கோயிலுக்கு போகிறவங்க அங்கே ஊர் எல்லைக்கு போகிறவங்க அங்கே போயிட்டு சாமி வச்சுட்டு வருவாங்கங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கும் கிளம்பியாச்சு. அந்த வியாழக்கிழமை நைட்டே எல்லாருமே வந்து கடையில் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே அன்றைக்கே கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.